அனைவருக்கும் வணக்கங்க. இந்த இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலத்தை நேசி. பொன் போன்றது. காலம் பொன் போன்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிரிட்டனை சேர்ந்த ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிராப் டைமண்ட்ஸ் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் கிராப் ஹாலு டிசைன்ஸ் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அது என்னன்னு கேட்குறீங்களா? ஒரு கை கடிகாரம். இந்த கை கடிகாரத்தில் 10 கேரட் படிந்த வைரங்கள் இருக்கிறது. மஞ்சள் நிறத்தில், நீல நிறத்தில், பச்சை நிறத்தில் என்று இருக்கிறது. ஒவ்வொன்றும் இதை செல்வந்தர்கள் வாங்கும் அளவிற்கு இருக்கிறது. இதன் மதிப்பு என்று கேட்டால் 350 கோடிக்கு மேல். மறந்துடாதீங்க, 350 கோடினா அப்போ 500 கோடியும் தாண்டி விடும். 350 கோடி மேலே அப்படின்னு பார்க்கும் பொழுது 500 கோடியும் என்ன செஞ்சு விடும், 500 கோடிகளையும் தாண்டி விடும். அப்போ இது விற்பதற்கு என்றால் விற்பனைக்கு அல்ல. அப்போ இது ஒரு அதிசயமான ஒன்று. இந்த அதிசயமான கை கடிகாரம் வரலாற்று சாதனை தான் படைக்கும், உலக சாதனையை படைத்து கொண்டிருக்கிறது. இதை நாம் மறந்துவிடக்கூடாது. இது பிரிட்டனை சேர்ந்த ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு பேர் கிராப் டைமண்ட்ஸ். அதுதான் இதை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. சரி, இதனுடைய தன்மை என்ன நமக்கு தெரிஞ்சாகணும் இல்லையா? நேரத்தை காட்டும், அது உண்மைதான். ஆனால் நேரத்தை காட்டும் மட்டும் இருந்தால் போதாது. அது ஒரு உச்சி நிலையில் இருக்குது. மனிதர்களுக்கும் அது என்ன செய்யுது, அது ஒரு திசை காட்டியாகவும் வழிகாட்டியாகவும் இருந்து கொண்டு இருக்கிறது. நம்ம என்ன செய்வோம், சேவல் எழுந்தோடனே நம்ம எந்திரிப்போம் நேரத்தை கணக்கு பண்ணி. இல்லைன்னா கோழி அடையிற நேரத்தை நேரத்தை நம்ம என்ன செய்வோம், கணக்கிடுவோம். இப்படி தான் வில்லேஜில் இருந்துச்சு. ஆனால் இப்போ கடிகாரத்தை நம்பி இருக்கிறது. அந்த கடிகாரம் வாழ்க்கையினுடைய கடிகாரமாக, கடித்து கொண்டிருக்கிற கடிகாரமாக மாறிவிடக்கூடாது. இந்த நிறுவனத்தை செய்தவர்கள் இப்பொழுது அண்மையில் நடந்த ஒன்று. அப்போ அவர்களுடைய கணிப்பு, அவர்களுடைய எண்ணங்கள், ஓட்டங்கள் எப்படி இருக்குன்றதை ஓடிக்கொண்டே இருக்கிறது. காலம் பொன் போன்றது, டைம் இஸ் கோல்டு என்பதை அறிந்து வைத்திருக்கிறார்கள் மாணவ செல்வங்களை. எண்ணி துணிக கருமம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பதுகளுக்கு என்பதை திருக்குறளை மிக அழகாக புரிந்து வைத்திருக்கார்கள். எனைத்தானும் விளைவிக்க அனைத்தானும் ஆன்று பெருமை தரும். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன நம்ம பார்க்குறோமோ அதை தான் நமக்கு என்ன செய்யும், பலனாக கிடைக்கும். அப்போ மாணவ செல்வங்களே, நம்ம என்ன செய்கிறோம் யோசித்து பாருங்கள். அது ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டு போயிருக்கு. அந்த நிறுவனமும் செஞ்சுருக்கு, அந்த கடிகாரமும் செஞ்சுருக்கு. இது யாருக்காகனா மனிதனுக்காக. சரி, மனிதனாக கூடிய நாம என்ன செஞ்சுட்ருக்கோம் சொல்லுங்கள்? நேரத்தை நம்ம என்ன செய்கிறோம், ஒழுங்காக கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கோமா? இல்லையே. நேரத்தை ஒழுங்காக கடைப்பிடிச்சோம்னா நம்ம என்ன செய்கிறோம்? மாணவர்களாகிய நாங்கள், அதாவது நீங்கள் தானே என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கிறோம். வீண் செலவு. எப்படி சில பேர் வேலைக்கு செல்லாமல் டீ கடை பெஞ்சில் அமர்ந்து கொண்டு செய்தி சேகரிப்பது போல், அதுக்கு ரிப்போர்ட்டர் கூப்பிட தேவையில்லை, இவங்களே கூப்பிட்டுக்கலாம். அப்படி இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்து அவர்களுக்கு ஏதாவது பலன் கிடைக்கிறதா என்றால் ஒன்றுமில்லை. அப்போ கடவுளால் படைக்கப்பட்ட நாம், ஆண்டவனால் படைக்கப்பட்ட 2 கண்கள் இருக்கிறது, அது ஒரு வேலை செய்கிறது. 2 கண்கள் இருக்கிறது, அதுவும் ஒரு வேலை செய்கிறது, ஒளி கொடுக்கிறது, பார்வைக்கு என்ன செய்கிறது, வழிகாட்டுகிறது. அதுபோல் காதுகள் இருக்கிறது, 2 காதுகள், அது ஒரே நேரத்தில் கேட்பதற்கு, ஒளி கேட்பதற்கு பயன்படுகிறது. மூக்கு இருக்கிறது, 2 துவாரங்கள் இருக்கிறது, சுவாசிப்பதற்கு பயன்படுகிறது. 2 வாசல் இருப்பது போல 2 வேலைகளை, 3மே 2 வேலைகளை செய்தாலும், ஆனால் விடை என்னவோ ஒரு வேலையை தருகிறது. ஆனால் 2 வேலைகளும் செய்தாக வேண்டியிருக்கிறது. இது என்ன உணர்த்துகிறது? நாம் 2 வேலைகளை செய்தாக வேண்டும். இதே மாணவர்கள் நெஞ்சத்தில் நிறுத்தி கொள்ள வேண்டும். என்னது? 2 வேலை செய்யும். நாம் என்ன வேலை செய்கிறோம் சொல்லுங்கள்? படிப்பதற்கு வருகிறோம் பள்ளியில். ஆனால் படித்தால் மட்டும் போதுமா? எழுதி பார்க்க வேண்டும். யார் செய்கிறார்கள்? 2 வேலைகளை செய்தால் தானே நமக்கு மதிப்பெண், உயர்ந்த மதிப்பெண் கிடைக்கும். காலம் பொன் போன்றது அல்லவா? நீங்கள் அதை பயன்படுத்தினால் வரும் கல்வி ஆண்டில் நாம் உச்சநிலை அடைய முடியும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள்.
நம் குழந்தைகள், படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருமே மதிப்பெண் எடுக்கக்கூடிய புத்திசாலிகள், வைரங்கள். அப்படி இருக்கும் பொழுது ஏன் அந்த கடிகாரங்களாக நாங்கள் சோறு கடிகாரமாக இருந்து கொள்கிறோம், ஆனால் அந்த முட்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எங்களுக்கு வைரக்கற்களாக ஜொலிக்க வேண்டும் அல்லவா? எங்களுக்கு பட்டை தீட்டும் அல்லவா? அப்போ நீங்கள் தானே எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும். நீங்கள் ஒத்துழைப்பீர்கள். அதனால தான் உங்களுடன் நான் பேசி கொண்டிருக்கிறேன் மாணவ செல்வங்களே, குழந்தைகளே. அப்போ பள்ளிகள் மட்டுமா? வீட்டிலும் தாய் தந்தையர்களுக்கும் ஏதாவது வேலை செய்கிறோமா? இல்லை. அப்போ நாம் புரிந்த வண்ணம் இருந்தால் நாம் என்ன செய்யலாம்? தேசத்தில் ஜெயித்து விடலாம். அப்போ தேசத்தில் ஜெயிப்பதை விட முதல் நாம் என்ன செய்வோம்? பள்ளியில் ஜெயிக்க வேண்டும். பள்ளி என்னும் சாதாரணமாக ஒரு இருட்டு கடை, அல்வா கடை கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு வழி கேட்டால் என்னம்மா சொல்லுவாங்க? அந்த காலத்தில் என்னம்மா சொல்லுவாங்க? கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டால், ஒரு இருட்டு கடை அல்வா கடை இருக்குங்க, அதுக்கு எதுக்குங்க கோயில் அப்படிங்குவாங்க. புரியுதுங்களா? அப்படி ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அந்த இருட்டு கடை அல்வான்னு பேரை வச்சு தான், அதாவது கரண்ட் கிடையாதுங்க, ஆனால் அப்படி என்ன செஞ்ச பேர் வாங்கின கடைங்க இல்லையா? இன்றைக்கி அந்த கோவிலில் சொல்கிற கடவு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த இருட்டு அல்வாவும் ஃபேமஸாக இருக்குது. அந்த கோவிலை சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த இருட்டு கடைகளையும் ஃபேமஸாக இருக்குது. கோவில் இருட்டுக்கடை சொல்லும் அளவிற்கு கோவிலும் பிரமாதமாக இருப்பது போல நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தந்தையரிடத்திலும் பேர் வாங்க வேண்டும், ஆசிரியரிடத்திலும் பேர் வாங்க வேண்டும், பெற்றோர்களிடத்திலும் பேர் வாங்க வேண்டும், ஆசிரியர்களிடத்திலும் பேர் வாங்க வேண்டும், முக்கியமாக சமூகத்திலும் பேர் வாங்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொன்றும் கண்டிப்பாக என்ன செய்வீர்கள்? முத்திரை பதிப்பீர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மாணவ செல்வங்களே. அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, புத்தகத்தை வாசிங்க 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 அப்படின்னு. ஷோ லவ், அன்பு செலுத்த புத்தகத்து மேலே. டிசர்லைக், விருப்பம் கொள் ஓலைச்சுவடி மேலே. பிரியும் வை, நூலின் மேலே. ஷோ அஃபெக்ஷன், பரவசவுடன் பாராட்டவங்க மாணவ செல்வங்களே. நம்ம அதாவது உங்களை உலகமெங்கும் இருப்பவர்கள் சிநேகிதர்கள் தானே, அவர்களும் பாராட்ட வேண்டும். ஃப்ரெண்ட்ஷிப். குட் லக். அனைவருக்கும் அதிக மதிப்பெண் மட்டுமல்ல, உச்சியில் நீங்கள் இடம்பெற வேண்டும். மதிப்பெண் உச்சியில் இடம்பெற வேண்டும். உச்சி முதல் உள்ளங்கால் வரை நமக்கு உணர்வு பொங்க வேண்டும். மரணடி கொடுக்க வேண்டும் மற்றவர்களுக்கு. அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காலம் பொன் போன்றது. டைம் இஸ் கோல்டு. நன்றி.